வணக்கம் நண்பர்களே, ஜெயபிரகாஷ் பேசுகிறேன். நிறைய பேர் மில்லியனராக இருக்காங்க, பில்லியனராக இருக்காங்க. நாம் எப்படி இருக்கோம்? என்ன பண்ணால் பணம் நிறைய வரும்? நார்மலாக எங்களோட குவாலிட்டிஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆல்மோஸ்ட் 600+ குளோபல் கிளைண்ட்ஸ். எனக்கு என் வாழ்க்கையில் ஸ்க்ராட்சிலிருந்து பிஸ்னஸ் ஆரம்பித்து மிக கேவலமாக தோற்கடிக்கப்பட்டு அதற்கு பிறகு எழுந்து இன்றைக்கி 600+ கிளைண்ட்ஸ் குளோபலாக. இவங்கள்ட்ட நான் பார்க்குறது என்ன, ஒரு சராசரி மிடில் கிளாஸ் மனிதனுக்கும் ஒரு மில்லியனருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இவங்க கூட இருந்து பழகின விதங்களில் நான் சொல்கிறேன். ஒரு 12 பாயிண்ட்ஸை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல் விஷயம், மில்லியனர்ஸ் எல்லாமே, பணக்காரங்க எல்லாருமே டைமை வேல்யூ பண்ணுவாங்க, டைமை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், டைம் கில்லர்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். நேரம் தான் பணம் அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ரெண்டாவது, அவங்களுக்கான யூஎஸ்பின்றது யூனிக் செல்லிங் பாயிண்ட். அவங்களுக்கான ஒரு இண்டிவிஜுவல் குவாலிட்டி இருக்கும், ஒரு யூனிக்னஸ் இருக்கும். நமக்கு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. நம்ம நேரத்தை எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம், வீண் பண்ணுறோம், கொலை பண்ணுறோம். ரெண்டாவது, நமக்கான யூனிக்னஸ் என்ன, நமக்கான டேலண்ட் என்ன, நம்மளோட நாலேஜ் என்ன, நம்மளோட ஸ்கில் செட் என்ன, அதை வைத்து நம்ம பணம் பண்ணுறோமா அல்லது நேரத்தை வீணடிக்கிறோமா? மூணாவது, எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கிறது. என்ன நடந்தாலும் சரி, உலகமே அழிஞ்சாலும் சரி, நான் ஜெயிப்பேன் அப்படின்னு ஒரு வெறித்தனமான வேகம் கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கணும். அந்த பர்னிங் டிசைன் சொல்லுவேன், அடி வைத்திர பத்தி எரிகிற தீ. அடுத்தது, கற்றுக்கிறது, லேர்ன் டு லேர்ன் வாங்க. முதல்ல கற்றுக்கிறத கற்றுக்கணும், நிறைய கற்றுக்கணும். என்னென்ன விஷயங்கள், துறை சார்ந்த விஷயங்கள், இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டோ என்ன இந்த பிஸ்னஸ்க்கு தேவையோ அதை அவங்க கற்றுப்பாங்க. கற்றுக்க கஷ்டப்பட மாட்டாங்க. கற்றுக்கிறது போரு, என்னால் பண்ண முடியாது, அதுக்கு டைம் இல்லை. யார் யார் பணக்காரங்களாக இருக்காங்களோ அவங்க நம்மளோட அதிகமாக கற்றுப்பாங்க. அதை விட முக்கியமாக, நாலேஜை விட முக்கியம் அப்ளைன் நாலேஜ். அது மாதிரி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அடுத்தது, பொறுப்புகளை அவங்க தட்டி கழிக்கவே மாட்டாங்க. ரெஸ்பான்ஸ் எடுத்துப்பாங்க. நான் தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் தான் இதுக்கு காரணம், என்னோடய ஃபெயிலியருக்கு நான் தான் காரணம். நான் திரும்ப சொல்வேன், அக்செப்ட் த ட்ரூத், அக்செப்ட் த பெயின், அக்செப்ட் த ரியாலிட்டின்னு சொல்வேன். ஆமாம், இதுக்கு நான் தான் காரணம், இந்த ஃபெயிலியருக்கு நான் தான் காரணம். இந்த மாதிரி பத்தடிக்க பிஸ்னஸ் போகுது, பிஸ்னஸ் ஃபெயிலியர்ஸ் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்வாங்க. தோல்வியாளர்கள் மட்டும்தான் அடுத்தவங்களை குறை சொல்லுவோம். அடுத்தவங்களை பற்றி பேசுகிறானா, அடுத்தவங்களை குறை சொல்கிறான், இதுதான் காரணம், அடுத்தவங்களை கை காட்டும் போது தெரியும் கண்டிப்பாக இவங்களால தான் தோற்றுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது, அவங்களுடைய விஷயங்களை அவங்க பார்த்துப்பாங்க, டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இவங்க செய்யணும், அவங்க செய்யணும்னு சொல்லிட்டு. நிறைய விஷயங்கள் இப்படி இருக்கிறதால தான் நிறைய லேசி பிஸ்னஸ் மேனை பார்த்துருக்கேன். ஆனால் சில பிஸ்னஸ் மேன் அவங்களுக்கான விஷயத்தை அவங்க செஞ்சுப்பாங்க. என்ன ஆகிடும்னா, சில நேரங்களில் நமக்கு தெரியாமல் நம்மளோட சீக்ரெட்ஸ் நம்மளுடைய பாடி லாங்குவேஜாலேயோ பேசுகிறதாலேயோ செயல்களாலேயோ காட்டப்படும். மில்லியனர்ஸ் பெரும்பாலும் பில்லியனர் ஆகிறவங்க இப்படி பண்ணவே மாட்டாங்க. சரி, அவங்கள ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. யூ நெவர் ஜட்ஜ், ரைட்? அவங்க என்ன அடுத்தது பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. அடுத்தது, அந்த டெம்பரமெண்ட். அது நாம் பரபரப்பாக இருக்கணும், ஆனால் அது வெளியில் தெரியக்கூடாது. நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும், அது வெளியில் தெரியக்கூடாது. அந்த கூல் நேச்சர், தோனி மாதிரி. அப்போ அந்த கூல் நேச்சர் இருந்தால் தான் நம்மளால் எல்லாரையும் ஆட்டுவிக்க முடியும். சரியா? இதற்கு மெடிடேஷன் மாதிரி விஷயங்கள் பண்ணணும். அடுத்தது, எப்பயுமே பிளான் இருக்கும். இதுதான் பெரிய, நான் மிடில் கிளாஸ் மனிதர்கள்ட்ட பார்க்குறது, பிளானே இருக்காது. அப்படி பிளான் இருந்தாலும் அந்த பிளான் ஏன் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு யோசிக்க தெரியாது. அந்த மைனஸை எடுத்து திருப்பி அந்த பிளான் ஏவோ, பிளான் பியோ, பிளான் சியோ போட்டு அந்த டாஸ்க்கை ஜெயிக்க தெரியாது. அடுத்தது, எப்பயுமே ஒர்க்கை அவங்களே பண்ண மாட்டாங்க. டிபெண்டன்சின்றது வேறு. என்ன பண்ணணுமோ அந்த டாஸ்க்கை அலோகேட் பண்ணுவாங்க. இதை தான் நீ பண்ணு, அந்த யூட்டிலைஸ் த ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ரிசோர்ஸை சரியாக யூஸ் பண்ணணும். நம்மளோட வேலை என்ன, இதை யார் யார் பண்ண போகிறாங்க, எப்பப்போ பண்ண போகிறாங்க, அந்த டாஸ்க் ஃபினிஷர்ஸை கையில் வச்சுக்கணும். அவங்க அதை முடிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். எப்பயுமே க்ளோசிங் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அடுத்தது, யாரோட இருக்குன்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. அவங்கள மாதிரி ஜெயிக்கணும், வாழ்க்கையில் அந்த துடிப்பு இருக்கவங்கள, வாழ்க்கையில் முன்னேறணும், மிகப்பெரிய பணக்காரங்களாக இருக்கணும், அவங்க கூட இருப்பாங்க. நாம் யாரோட இருக்கோம், நாம் யாரோட இருக்குன்னு யோசிப்பாங்க. உங்களோட கான்டாக்ட் லிஸ்ட்டு காட்டும் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கான்டாக்ட் லிஸ்ட்டில் எத்தனை ஹெச்என்ஐஸ் இருக்காங்க, அவங்களோட நீங்கள் இருக்கீங்களா? முதல்ல ஜெயிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஜெயிக்கணுன்ற மனிதர்கள் கூட இருக்கீங்களா? உங்களோட இருக்கவங்களாம் எப்படி இருக்காங்க? அடுத்தது, எப்பயுமே ஒரு மென்டார் வச்சுப்பாங்க கையில். மென்டார் இல்லாமல் ஜெயிக்கவே முடியாது. அதுதான் சொல்கிறேன், மென்டார் இல்லாமல் ஜெயிக்கவே முடியாது. அப்போ ஒரு குருவையோ ஒரு கோச்சையோ கூடவே வச்சுருப்பாங்க. அவங்கள்ட்ட அப்பப்போ அட்வைஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி கேட்டுப்பாங்க. நம்ம என்ன மாதிரி நிலைமையில் போனாலும் சரி, எவ்வளோ பெரிய ஜெஃப் பீசோஸ்க்கு எத்தனை கோச் இருக்காங்க சொல்லுங்கள், எத்தனை மென்டார்ஸ் இருக்காங்க. ஜெயிக்க தான் நமக்கு இன்னும் பெரிய பெரிய ஆட்கள் தேவைப்படுது. உலகத்தில் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்காங்க நண்பர்களே. அவங்களாம் இல்லைனா, இன்றைக்கும் சொல்கிறேன், என்னோடய குருன்னு ஒரு மனுஷி இல்லை அப்படின்னா நான் இன்றைக்கி உயிரோடு இருந்திருக்க முடியாது. அவ்வளோ, அதான் சொல்லுவேன், எப்பயுமே என்னோடய வீடியோவில் சொல்லுவேன், உயிருள்ள பணமாக உட்காந்துருந்தேன்னு சொல்லுவேன்.
எல்லா வெற்றியும் எல்லா சந்தோஷங்களும் என்னை பொறுத்த வரைக்கும் குருவால் கொடுக்கப்படுறது. அவங்களுக்கு தெரியும். ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மாவுக்கு தெரியல ஒரு குழந்தைக்கு எப்பப்போ என்னென்ன தருன்னு சொல்லிட்டு. அதான் சொல்கிறேன், 100 அம்மா ஒரு 1000 அப்பா தான் குரு. சரி, அந்த மாதிரி ஒருத்தங்க கிடச்சிட்டா ஜெயிச்சுட்டே இருக்கலாம். கடைசி பாயிண்ட் நான் சொல்கிறது என்ன தெரியுமா, எப்பையும் எந்த நேரமும் எதையும் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு டாஸ்க்கை எடுத்துட்டாங்கன்னா ஜெயிப்பாங்க. எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. என்ன சேலஞ்சஸ் வந்தாலும் சரி, சராசரி மனிதர்கள் இருக்க எந்த ஒரு சேலஞ்சுமே அவங்களை அஃபெக்ட் பண்ணாது. கூட இருந்தவன் போயிட்டான், இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. ப்ராப்ளம் அவங்களுக்கு தெரியும், ப்ராப்ளம்ன்றது வரும் தான், அந்த சேலஞ்சுன்றது வரும் தான். வரலன்னா ஜெயிக்கவே முடியாது. அப்போ அந்த சேலஞ்சஸ் என்ன மாதிரி டஃப்பான பால் வருது, அதை எப்படி நம்ம அடிக்கணும், எப்படி ரன்னாக மாற்றுறோம், நம்ம அவுட் ஆகிறோமா ரன்னாக மாற்றுறோமா, அது போல தான் ஒவ்வொரு சேலஞ்சஸ்லேயும் என்னென்ன லூப் கோல் இருக்குது. உங்களுக்கு நான் சொல்கிற கடைசி பாயிண்ட் அதே தான். உங்களுக்கு முன்னாடி ஒரு சேலஞ்ச் வந்துச்சுன்னா அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், கடங்காரங்களை பார்த்தோ அல்லது எந்த ஒரு பிரச்சனைகளை பார்த்தோ ஒளியாதீங்க. அப்படி ஓடிய இடமே இல்லை. சரியா? அப்போ அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஃபேஸ் பண்ணாலே, ஃபேஸ் பண்ணணும்னு நினச்சாலே 50% ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். சரியா? ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், வேறு மாதிரி நண்பர்களே. பயப்படாதீங்க. உங்களை பயமுறுத்த இந்த உலகத்தில் எவனும் இல்லை. நான் சொன்ன விஷயங்களை திரும்பி ஹெட்செட் போட்டு கேளுங்க, அதை நோட்ஸ் எடுங்க. ஒரு மில்லியனருக்கும் நமக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, நாம் ஒரு மில்லியனராக ஆகணும் அப்படின்னா நம்ம இதெல்லாம் பண்ணுறோமா யோசிங்க. டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த பிரபஞ்சம் கொட்டி தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். See you on top.